கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எலும்பு உடைஞ்சி இடுப்புலையும் கால்லையும் பிளேட் வச்சிருக்கு. சரியான பேலன்ஸ் அந்த கால் வராது ஒரு 10 வருஷமாகவே. ஆனால் நான் இந்த சர்ச்சுக்கு 3 வாரமாக தான் வந்தேன். ஐயா கிட்ட சொல்ல வாய்ப்பு குறைவாக இருந்தேன், சொல்ல முடியல. 3ஆவது வாரம் தான் சொன்னேன், ஐயா நீங்கள் படுங்கன்னு படுக்க வச்சு காலை வளைங்க இது பண்ணாப்புல இனிமேல் கால் நல்லா வந்துடும்னா. அதுலேருந்து அந்த கால் அந்த ஸ்ட்ராங்கு பழைய மாதிரி பேலன்ஸ் நல்லா வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளேட் வைக்க முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த பேலன்ஸ் அந்த கால் வருது. அப்புறமா எனக்கு எர்னியம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது மோஷன் போகும்போது ரொம்ப வலிக்கும் ரொம்ப வருஷமாக. அது இந்த பிளேட் வச்சிருவேன், இந்த கால் பேலன்ஸ் கொடுக்க முடியாமல் இதில் அதிகமாக கொடுக்கும்போது இந்த எர்னியம் ப்ராப்ளம் வரும் மோஷன் பண்ண. அதுக்காகவும் சொல்லியிருந்தேன் ஃபோன் மூலமாக, அவங்க அதுக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது இந்த 3 வாரமாக அந்த ஜெபம் பண்ணுறதுனால எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்தாவே விசேஷம் நல்லா இருக்குது. ஆனால் நான் இதுக்காக வரல, நான் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். ஐயா அது நடக்கும் கண்டிப்பாக சொன்னாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த 2 ஜெபம் பண்ணதுலேருந்து எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்குது. இந்த கால் நல்லா பழைய ஸ்ட்ராங் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் இருக்கவே இருக்கு, இடுப்பில் இருந்து இருக்காது. எனக்கு சும்மா இடது கால் பேலன்ஸ்லேயே அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன். மற்றவங்க மாற்றுத்திறனாளின்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வேகமாக நடப்பேன், எல்லாமே செய்வேன். இடது கால் பேலன்ஸில் மட்டும்தான். வலது கால் சும்மா பொம்மை கால் மாதிரி வச்சுருப்பேன். இங்கே விழுந்த அன்றைக்கி ஜெபம் பண்ணதுலேருந்து கால் நல்லா இருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. ஏன்னா நம்மளை மாதிரி நிறையா பேருக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுற அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி.